ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இது ஒரு சிம்பிள் எலக்ட்ரிக்கல் ட்ரிக்ஸ் தான். என்னன்றதை கொஞ்சம் நல்லா கவனிங்க. வீடியோ உள்ளே போகலாம். இப்போது நான் இந்த டெஸ்டரில் காட்டுறது ஒன் வே சுவிட்சு எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இது டூ வே சுவிட்சு, 2 புள்ளி இருக்குது. இது நார்மல் ஒரு எலக்ட்ரானிக்கு ரெகுலேட்டர். இது நார்மல் ஒரு எலக்ட்ரிக்கல் பல்பு. இப்போ இதில் ட்ரிக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒன் வே சுவிட்சு ஆன் பண்ணியிருக்கேன். இங்கே லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த லைட்டை நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஃபேனாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபேன் ஓடுற மாதிரி நினச்சிக்கோங்க. இதில் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டூ வே சுவிட்சில் ஒரு விஷயம் இருக்குது. இது கீழ்ப்பக்கமாக போடும்போது இந்த ரெகுலேட்டர் மூலியமா கரண்ட்டு இந்த பல்புக்கு போகுது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ரெகுலேட்டரை அட்ஜஸ்ட் பண்ண அங்கே பல்பு பிரைட் ஆகும். பிரைட் ஆகுதுங்களா? குறையுதுங்களா? வெளிச்சம் குறையுதுங்களா? நின்று போயிடுச்சு. இப்போது பல்பு ஃபாஸ்ட்டாக க்ளோ ஆகுது. இப்போது ஃபுல் கட் ஆஃபில் இருக்குது பல்பு. இந்த டூ வே சுவிட்சை மேலே போடும்போது ஃபேனு ரெகுலேட்டர் கனெக்ஷன் இல்லாமலே டைரெக்டாக ஓடும். அந்த ஃபேன், இந்த பல்பை நீங்கள் ஒரு ஃபேனாக நினச்சிக்கோங்க. இப்போ கீழே போடும்போது இந்த ரெகுலேட்டர் மூலயமா ஒரு நிமிஷம் லேசாக எரியுது பாருங்கள் பல்பு. இது இந்த ரெகுலேட்டர் மூலயமா இந்த ஃபேனுக்கு இந்த பல்புக்கு கரண்ட்டு போகுது. இந்த ஒன் வே சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா டோட்டல் இந்த சர்க்கியூட்டே வேலை செய்யாது. இந்த ஒன் வே சுவிட்சு போடும்போது இந்த ரெகுலேட்டர் மூலிமா இந்த டூ வே சுவிட்சுக்கு போயிட்டு அந்த லைட்டுக்கு கரண்ட்டு போகுது. இந்த சுவிட்சு நீங்கள் மாற்றுறப்போ டைரெக்டாக கரண்ட்டு ரெகுலேட்டர் இல்லாமல் டைரெக்டாக ஓடும். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் இந்த மாதிரி சுவிட்சு போர்டு இருக்கும், பார்த்துருப்பீங்க. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இந்த ஒரு சுவிட்சோ இந்த ரெகுலேட்டர் மட்டும்தான் இருக்கும். ஃபேனு இது, இந்த ஒரு சுவிட்சு இந்த ரெகுலேட்டர் மட்டும்தான் இருக்கும். நம்ம இந்த சுவிட்சை போட்டால் இந்த ஃபேனு ஓடும். அந்த மாதிரி சிஸ்டம் தான் நம்ம வீட்டில் இருக்கும். இது நான் செஞ்சுருக்க ட்ரிக்ஸு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒன் வே சுவிட்சு, இந்த டூ வே சுவிட்சு, இந்த ரெகுலேட்டரு, இந்த ஃபேன் டு பல்பு, இந்த பல்பு ஃபேனாக நினச்சிக்கோங்க. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சுவிட்சை போடும்போது இந்த ரெகுலேட்டருக்கு கரண்ட்டு போயிட்டு ஃபேனை ஓடுது. இந்த ரெகுலேட்டர் ஃபால்ட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், ஃபேனு ஓடாது. ஓகேங்களா? அந்த சமயம் ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு இந்த ரெகுலேட்டரை ரீப்ளேஸ்மெண்ட்டு பண்ணணும். கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். இல்லை இந்த சுவிட்சில் டைரெக்டாக கொடுத்துடணும் ஃபேன் ஒயர் எடுத்துன்னு அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஒன் வே சுவிட்சு, இந்த ரெகுலேட்டர், இந்த டூ வே சுவிட்சு, இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட்டு நம்ம செட் பண்ணி வச்சிட்டோம்னா, இப்போது இந்த சுவிட்சை கீழே போட்டிருக்கும்போது இந்த பல்புக்கு ரெகுலேட்டர் மூலயமா கரண்ட்டு போகுது. இந்த சுவிட்சை மேலே போட்டோம்னா டைரெக்டாக கரண்ட்டு போயிடும். நம்மளுக்கு ஒரு அர்ஜென்ட்டுக்கு இந்த ரெகுலேட்டர் இல்லாமல் யாரையும் கூப்பிட்டு எந்த செலவும் பண்ணாமல் இந்த ஃபேனை டைரெக்டாக ஓட வைக்கலாம். போர்டை கைட்டி வேலை செய்யணுன்ற வேலை இல்லை.
ரெண்டாவது, வெயில் காலத்தில் வந்து இந்த ரெகுலேட்டர் மூலிமா ஃபேன் ஓடும்போது போதுமான அளவுக்கு தான் கரண்ட்டு வந்து ஓரளவுக்கு இதில் கரண்ட்டு வந்து கொடுக்கும். 4ஆம் நம்பரில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் இருக்க நம்பரில் 4ஆம் நம்பரில் வச்சிங்கன்னா ஓரளவுக்கு வேகம் ஓடும். இப்போது கொஞ்சம் வந்து இதில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா கொஞ்சம் வேகம் கம்மியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வந்து ஃபேனு சரியாக போகணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து ஒரு சிறப்பான வழி இது. டைரெக்டாக நம்ம ஓட்டிக்கலாம். நமக்கு எப்போ தேவையோ எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு இந்த ரெகுலேட்டர் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அன்றைக்கி தேவைக்கு மாற்றிக்கலாம். அது வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து எந்த போர்டை இந்த மாதிரி போர்டை வந்து கழட்டாமல் நம்மளே இந்த சர்க்யூட் மூலமாகவே நம்ம வந்து ஃபேனை ரன் பண்ணிக்கலாம். இந்த பல்பை வந்து ஃபேனாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து கீழே போட்டோம்னா ரெகுலேட்டரில் போகும். இந்த ரெகுலேட்டர் மூலிமா மேலே போட்டிங்கன்னா டைரெக்டாக போகும் கரண்ட்டு. இது எப்படின்றது பின்பக்கம் சர்க்யூட்டை வந்து நான் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சர்க்யூட்டை பார்த்துக்கோங்க. இங்கேருந்து ஒரு மெயின் சப்ளை வந்து இந்த கருப்பு வயரு இந்த ஒன்றே சுவிட்சுக்கு வருது. இந்த ஒன்றுமே சுவிட்சிலேருந்து வெளியே ஒரு அவுட்டு இந்த ரெகுலேட்டருக்கு எடுத்துருக்கோம். ரெகுலேட்டர்லேருந்து இருக்கிற அவுட்டை வந்து இங்கே சுவிட்சில் கொடுத்துருக்கோம். கீழே வந்து ஒரு மெயின் சப்ளை கொடுத்துருக்கோம். இந்த ஒன்றுமே சுவிட்சிலேருந்து இங்கே ஒரு மெயின் சப்ளை கொடுத்துருக்கோம். இது வந்து ஃபேனுடைய அவுட்டு. இந்த ஃபேனுடைய அவுட்டு வந்து இந்த பல்புக்கு போகுது. பல்புக்கு நியூட்ரல் வந்து நேரடியாக இங்கேருந்தே எடுத்துருக்கோம் கருப்பு ஒயரு. இதுதான் வந்து சிம்பிள் சர்க்யூட்டு. தேங்க்யூ.